சம்பவம்னா இப்படி பண்ணணும்டா. இதுக்கு தான் எங்க அண்ணன் நாங்க முதலமைச்சராக இருக்கோம். இந்த மாதிரி துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய தைரியம் இங்க வேற யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சட்டத்தை யாருமே போட்டது கிடையாது. ஸோ திரைச்சி தொங்க விடுறாரு எங்க அண்ணன். ஏடா எதுக்கு எடுத்தாலும் நொட்டை சொல்லிட்டு குறை சொல்லிட்டே வருவீங்களே நாம் தமிழ் கட்சி, இப்போ எங்கடா போனீங்க? இதை பாராட்டி ஒருத்தனும் கூட பேச மனசு வரல. ஸோ நான் இன்னைக்கு எதை பற்றி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சட்டத்தை போட்டிருக்காருங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதை அனுமதியை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. நினைக்கும் போதே பெருமையாக இருக்குல்ல. நான் அவருக்கு ஓட்டு போட்டு நினச்சி இந்த தருணத்தில் நான் பெருமைப்படுறேன். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு கனிம வளங்கள்ங்கிறது எவ்வளோக்குள்ள அது ஒரு கொடை, இயற்கையோட கொடை, புரியுதுங்களா? அதை அழித்து நாம் ஏன் மற்ற மாநிலம் கொடுக்கணும்? நம்ம மாநிலங்களுக்கு நம்முடைய மக்கள் தேவை பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினா அது சரி. ஏன் அடுத்த மாநிலம் கொடுக்கணும்? அங்கே இருக்குல்ல, அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய இயற்கை கொடை வளங்களை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கிட்டுமே. சரியான ஒரு சட்டங்க. அதாவது மற்றவங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க, செயலில் காட்டினா இருப்பாருங்க மனுஷன். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா கேரளா அப்படி பதறுது. உடனே கேரளாவிலேருந்து அமைச்சர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சருக்கு. ஐயா, எங்களுடைய ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, பாலங்கட்ட வேலை, முக்கியமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கனிமூலங்கள் தேவைப்படுது, ஜல்லி எம்சல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தடையை தளர்த்தணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தடையை தளர்த்தக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நிரந்தரமாக தடையாக்கணும். இப்போ வந்து தற்காலிகமாக தடையை போட்டிருக்காங்க, நிரந்தரமாக்கணும். நான் கேட்குறேன் கேரளா அரசாங்கத்திட்ட, ஏன்ப்பா உங்கள் மாநிலத்தில் மலைகள் இல்லையா? பெரிய பெரிய மலைகளாக உங்கள் மாநிலத்தில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எம்சண்டு ஜல்லி எடுக்கணும்னா உங்கள் மலையில் உடச்சி எடுத்து உங்களுக்கு போடுங்க, உங்கள் பயன்பாட்டுக்கு போடுங்க. எதுக்கு நாங்கள் எங்கள் மாநிலத்தில் மலையில் உடச்சி உங்களுக்கு தரணும் இல்லை கேட்குறேன். இவ்வளோ நாளாக இருந்தவங்க அவங்களோட சுயலாபத்துக்காண்டி ஒரு அரசியல் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்படி கிடையாது. ஏன் உங்களுக்கு தேவையான சாப்பாடு உங்களுக்கு பசிக்குதுன்னா உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிடணும், என் பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிடணுமா? இதுக்கு அதான் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பாராட்டு யார்ட்டுக்குன்னு வரல. இதை வந்து அதாவது இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்கிற நம்ம நாட்டில் பெரிய பெரிய ஊடகங்கள் இதை பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. ஸோ அதனால் இதை மெயினாக நான் வந்து பரப்புகிறேன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணணும், ஹைப் பண்ணுங்கள் குறிப்பாக. இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு நேற்று. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேகதாது அணையை கர்நாடக அரசு கெட்ட போகுது, இவர் இன்னுமே வாய் பேசாமல் இருக்காரு, அதை எதிர்க்க மாட்டேக்காரு, அவர்கிட்ட வந்து சந்தித்து நான் வந்து பேச போகிறேன் அப்படிங்காரு. இன்னும் தண்ணி வந்து சேரல தமிழ்நாட்டுக்கு. ஏன் அவர் மாதிரி தைரியம் எதிர்க்க மாட்டேக்காருன்னா, பயப்படுறாருன்னா இவருடைய படம் கர்நாடகாவில் ஓடணும்ல, அதாவது வசூல் கம்மியாக எல்லாம் ஓடாமல் போயிட்டுனா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பம்மிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாய்ச்சாலும் பரவாயில்ல, நீ ஒரு படம் ஓடணும் தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அநாகரிகமாக ஒரு பதிவு போடுறாரு. நான் இப்போ கேட்குறேன் உதயநிதி அவர்கள்ட்ட, அப்போ கேரளாவில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இல்லையா? கேரளாவில் அவர் படம் ஓட வேண்டாம்னு நினச்சிட்டாரா? இப்போ கர்நாடகாவில் ஓடணும்னு நினச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பம்மிக்கிட்டு இருக்காருன்னா இப்போ இந்த தடையை கூட போட்டிருக்க மாட்டார்ல. நம்ம படம் கேரளாவிலையும், ஏன்னா கர்நாடகாவோட கேரளாவில் தான் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ கர்நாடக அரசு நம்ம படத்தை ஓட விடாது, நம்ம இப்படி தடை போடுறோமே அப்படின்னு அவர் நினச்சிருக்க மாட்டாரா? இங்கே போவாங்கய்யா, உங்களால் பண்ண முடியாத எல்லா அசாத்தியமான விஷயங்களையும் நம்முடைய முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அதனால் பொறாமல் உங்களுக்குலாம் அவர் வந்து எப்படியாவது சரிச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நீங்களும் கங்கணம் கட்டிட்டு என்னென்ன வேலையிலமோ தில்லலங்கடி வேலையை பார்க்கிங்க. ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சு மனசன் சிங்கனடை போட்டு வெச்சினடை போட்டு போயிட்டு இருக்காரு. இல்லை இதில் இன்னொருத்தர் முக்கியமான பேசணும். திமுக விடுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாகியாச்சு. ஒரு அல்லக்கை கிடக்குல்ல நாம் தமிழ் கட்சி. இல்லை அவங்க பண்ணுற இந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கே கனிமலங்கள் இப்படி அழியுதே, அதாவது இவங்க வந்து பார்த்து இப்படி கொள்ளக்காரங்களாக இருக்காங்களே, அந்த மலையை உடைக்கிறது என் இதயத்தில் குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சீமான் அவ்வளோக்குள்ளே சீன் போடுவார். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கத்திட்டு தான் கிடைக்கீங்க. அதை இன்றைக்கி ஒருத்தர் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது அண்டை மாநிலங்களில் நம்முடைய கனிம வளங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோக்குள்ள மனசார பாராட்டியிருக்கணும். சீமான் ஒரே ஒரு வார்த்தை, என் தம்பி சிறப்பாக பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லியாவது ஒரு வார்த்தை பாட்ட மனசு வரலையே. ஆனால் குறைய மட்டும் கேளுங்களேன், டன்னு கண்ணுகளை அடக்கிட்டு வருவானுங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க. இவங்களோட புத்திலாம் இப்படி தான். இவருக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மையான புத்தியே கிடையாது சீமானுக்கெல்லாம். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, முதலமைச்சராக விஜயவல் ஜெயிச்ச உடனே எப்படி மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர்களை போய் பார்த்தாரோ, அவங்களாம் இத்தனை வருடங்களும் அரசியலில் ஏதோ ஒரு பதவி அனுபவிச்சாங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சார். ஸ்டாலின் உட்பட, அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாப்புல. வைகோ இவங்களாம் சந்திச்சார்ல, அதே மாதிரி சீமானவர் இது வரைக்கும் அரசியலில் ஜெயிக்கவே இல்லை. இருந்தாலும் அவர் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் மதித்து அவரை போய் நேரில் பார்த்துட்டு வந்தார். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த தகுதி இருக்கா, அந்த பெருந்தன்மை இருக்கா? நம்மளை மதித்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இருந்திருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குறைய சொல்லுங்கள், தப்பை சுட்டி காட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் சில நடக்கும்போது மனசார பாராட்டிருக்கும்ல. ஆனால் ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் ஆச்சு இந்த சீமான் முதலமைச்சர் விஜய் பண்ணுறக்கூடிய நல்ல விஷயங்கள் எதையுமே பாராட்டின கிடையாது. அதோட ரொம்ப வந்து ஒரு கேவலமான புத்தி.
என்ன ஒரு புத்தினா தெரியல, உட்கார்ந்து குறையான்னு இருக்கானா. அதாவது அவனுடைய எதிரிகள் பண்ண இவ்வளவு நாள் திமுகவை எதிர்த்ததை விட பல மடங்கு தேவாக இருக்கானுங்க. அப்ப என்ன மாதிரி ஜென்மம் நீங்க பாருங்க. இவங்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போறாங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க சில ஆமக்குச்சி தம்பிகள். ஏன்டா ஆமக்குச்சி தம்பிகள் அவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நல்லா நினைச்சு பார்த்துக்கிடுங்க எல்லாரும். இப்போ ரீசெண்டா இந்த கட்சியில நாம் தமிழ் கட்சிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைச்ச ஒரு பையன், தென்னகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிற பையனை கட்சியில இருந்தே தூக்கியிருக்காரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க, அற்பத்தனமான ஒரு புத்தி. அதாவது இவர் மாதிரி அவர் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்த ஒரு பையன் பாரி அப்படிங்கிற அந்த வள்ளல் பாரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரிசாலன் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் தேசியவாதி தான் அவரும், அவர் உண்மையாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆரம்பத்திலே பிரிஞ்சு வந்துட்டார். அவங்களுடைய கொள்கை சரியில்லை, அவர் பேச்சில் சரியில்லை, அவங்களுடைய முடிவுகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். அதனால் அவர் தமிழ் தேசியம் பேசி தான் இருக்கார். ஆனால் அவர் மார்ச் எதிரிலாம் கிடையாது, திமுக மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவர் கூட இந்த தென்னக விஷ்ணு அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு அந்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிசாலம் கூட அவருடைய பிறந்தநாளுக்கு பொண்ணாத்தப்பில் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டாராம். இதுக்காக கட்சியிலேருந்து தூக்கிட்டாருங்க இந்த சீமான். இவ்வளோ நாளாக கட்சியாக வச்சுருந்த அந்த நபரை நான் கேட்குறேன், சீமான் அவருடையும் அவருடைய ஆமை குஞ்சு தம்பிகள் விசுவாசமாக இருக்கக்கூடிய தம்பிகள்ட்டையும் கேட்குறேன். அதாவது உங்கள் நொன்னை யாரை எதிர்த்து நாங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தோம், ஈழத்தில் தமிழர் கொல்லப்படும் போது மேலே இருந்த காங்கிரஸ் கீழே திமுகன்னு சொல்லி பரம்பரை எதிரி, மெயினான எதிரி, ஓகேவா? அவங்களுடைய கட்சி தலைவர்களையே நீங்கள் நேரில் சந்தித்து நல்லா பாராட்டுறீங்க, பூடுறீங்க, கெட்டி பிடிக்கிறீங்க, அதாவது பரஸ்பரம் தேடிக்கிறீங்க, கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாண்பு அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் பாராட்டிக்கு நீங்கள் வந்து நட்போடு இருந்தால் அது அரசியல் மாண்பு. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதுவும் இந்த திமுக கூட கிடையாது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கொஞ்சம் கருத்தில் வேறுபட்ட ஒரு நபர், இதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் இருந்தவர் தான், அவர்கிட்ட போய் பேசி ஒரு நட்புறவாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சார் அவருடைய பிறந்தநாளுக்கு அப்படின்னா அதுக்காக கட்சி விட்டு தூக்கிறீங்களா? அப்போ என்ன மாதிரியான அற்ப புத்தி இருக்குன்னு பாருங்கள் சீமானுக்கு. ஸோ நாளைக்கு ஆமை குஞ்சு தம்பிகள் அந்த கட்சியில் இன்னும் சில பேர் உங்கள் அண்ணனுக்கான முட்டு கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு இதே நிலைமை தான். அவர்லாம் பார்த்தீங்கன்னா தன் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா தனக்கு போட்டியை யாரும் வரக்கூடாது நினைப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு பதவிக்கும் போகல, எம்எல்ஏ ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு அடிவேலை பார்த்துருவார். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் முதலாக அந்த எம்எல்ஏ ஆகணும்னா அது நான் தான் ஆகணும், நான் ஆகலைன்னா வேற யாரையும் ஆகக்கூடாதுன்னு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது இப்போ கூட தேர்தலில் இடுமோனம் கார்த்திக்கு சீட்டு கொடுத்தாரு, அந்த கத்தி கிடக்கான ஒருத்தர் அந்த பையன் சீட்டு கொடுத்தாருல, ஏன் சாட்டைக்கு சீட்டு கொடுக்கல? ஏன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானை விட சாட்டைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பாலையும் அதிகமாக இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் நையாண்டியே பேசுறதுனால ஃபேன்ஸ் பாலையும் அதிகமாக இருக்கனால எங்கே நம்மளை விட சாட்டை ஒருவேளை ஜெயிச்சிட்டா நாம் தோத்துட்டா அது நம்மளுக்கு கேவலமாக பெரும்னு சொல்லிட்டு அந்த சாட்டைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கல, இடுமோனம் கார்த்திக்கு கொடுத்தாப்புல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்படி இப்போ இந்த கட்சியில் யாராவது பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்காங்க, அந்த கட்சியில் பவராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உள்ளடி வேலை பார்த்துருவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே அந்த கட்சியில் ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகலை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு தான் அப்படிங்கிற அதிகார ஒரு அந்த மமதியில் ஆடுறவர். நல்லா பேசுகிறதுனாலே எல்லோரும் நல்லவங்களாக ஆகிட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே நல்ல மனசு இருக்கணும் நல்ல விஷயத்தை முன்னெடுத்து பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பண்ணார்ல, உண்மையான ஒரு தமிழ்நாட்டை ஆளும்போது தானே இந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுக்க அந்த தைரியம் வருது, துணிச்சல் வருது. உண்மையான தமிழன் தானே அந்த ரத்தம் துடிச்சதில்ல. என் கனிம வளங்களை நான் எதுக்கு அண்டை மாநிலத்துக்கு கொடுக்கணும், உனக்கு தேவைன்னா உன் மாநிலத்தில் எடுத்துக்கோ, தரமான சம்பவம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுன்னு தோணுது, மனசார நான் பாடிட்டு இருக்கேன். அதான் இன்னும் இருக்குது, அடுத்தடுத்தாப்புல இன்னும் தரமான சம்பவங்கள் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ கர்நாடக அரசு அந்த முதலமைச்சர் கூட இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாருல, அவங்க சரியாக அந்த பேச்சுவார்த்தை உடன்பட்டு தண்ணியை கொடுக்கல அப்படின்னா அடுத்தாப்புல கரண்ட் இங்கேருந்து போகாது. அதையும் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. அவர் மேலே அந்த மக்களை வச்சுருக்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுறார் மனுஷன். ஆனால் இங்கே உள்ள சில தற்குறிகள் ரொம்ப இழிவாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தரை பற்றி இந்த இடத்துல நான் பேசியே தீரணும். யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற ஒரு மூளை வளர்ச்சி குஞ்சிய ஒரு நபரை பற்றி இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து மூளை வளர்ச்சி குஞ்சியவங்க, அதாவது விஜயவலுக்கு ஓட்டு போட்டவன்லாம் அஞ்சறிவு படைச்சவன் அப்படின்னு பேசுகிறான். நான் அந்த ஆட்டை கேட்குறேன், அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி தரங்கட்ட ஜென்மத்துக்கு ஏன் நம்ம மரியாதை கொடுக்கணும்? அவன் சொல்கிறாருங்க, ரொம்ப அநாகரிகமாக நானும் தொடர்ந்து பார்த்து தான் இருக்கேன். அதாவது அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது, என்ன அரசியல் அனுபவம் இருக்குது. அவர் ஏதோ ரசிகர் போதில் வந்தார், இங்கே ரசிகர் வெளியில் மக்கள் ஓட்டு போட்டு, அதாவது எல்லா மக்களும் கிடையாது, அதை சிந்திக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க, அதுவும் சிந்திக்காத மக்கள் 5 அறிவு படைத்த மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இல்லை? நான் கேட்குறேன், ஏண்டா நீ பெரிய அறிவாளி மண்ணாங்கட்டியன, உனக்கு தான் மூளை இருக்குது, நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க, நாங்களாம் சிந்திக்காமல் போட்டிருக்கோன்னே. நீலாம் ஒரு கொத்தடிமைடா, நீ வந்துட்டு வாங்கி தின்ற கொத்தடிமை கூட்டமாக இருந்தே பழகிட்டீங்க. நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்கள் அறிவார்ந்த சமூகம், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கோம். உங்களுமே கொத்தடிமையாக காலங்காலமாக இவங்க தான் இந்த குடும்பம் தான் ஆளணும், நாங்கள் அவங்களுக்கு கொத்தடிமை சேவை பண்ணணும் அப்படின்ட்டு போகிற குரூப் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்குலாம் அப்படியே வலிக்குது.
கொத்தடிமையாக இருக்கிற உனக்கெல்லாம் என்ன பெருமைன்னு கேட்குறேன். இவர் சிந்திச்சு ஓட்டு போட்டார், கிழிச்சாரு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை வந்து விமர்சிக்க வந்துட்டேனே. இல்லை நான் கேட்குறேன், அதாவது நீ நினைக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறவங்க, அவங்களாம் 6 அறிவு படித்தவங்க. உங்களுக்கு பிடிக்காத கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்களாம் 5 அறிவு படித்தவன. நீங்களாம் படிச்சே இல்லையா, பண்ணி மச்சேன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களை மாதிரி கொத்தடிமை கூட்டம்லாம் கதறியே சாக போகிறீங்க. எங்கள் அண்ணன் இப்படி நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி நிரந்தர முதலமைச்சராக போகிறார். ஸோ எனக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பண்ண அந்த சம்பவங்கிறது உண்மையிலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி அதிரடியான சட்டங்களை போடணும், அதுக்கு தான் உங்களை நாங்கள் முதலமைச்சராக்கணும். இப்போ அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய ஒரு மாற்றங்களை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இங்குள்ள ஊடகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை, முதலமைச்சர் பண்ணக்கூடிய தரமான விஷயங்கள் எதையுமே மக்களை கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. அதனால் நாம தான் நம்ம அண்ணன் பண்ணக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களிடையே. ஓகேவா? சரி, அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.